பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் போரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அப்டேட் என்னன்னா 12 நாடுகளோட அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் ஒன்னா பேசி ரியாத்ல சவுதியில பேசி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா ஹால்ட் பண்ணணும் அட்டாக்க. யாரு? ஈரான் கொஞ்சம் பாஸ் பண்ணணும் அட்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வேண்டுகோள் தான் நினைக்கிறேன். இந்த 12 நாடுகள் ஈரான்கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இதை ஈரான் எப்படி எடுத்துப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறோம் 40% ஆஃப் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கத்தார்ல ரிஃபைனில் அடிச்சிட்டாங்க. சவுதியில அராம்கோ தாண்டி இப்போ முக்கியமான இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆயில் பிரச்சனை, இந்த ரிஃபைனரியில டார்கெட் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணுது. இவங்களோட கோரிக்கையை எடுத்துப்பாங்களா ஈரான்? என்ன நடக்கும்? இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்த கேள்வி அதுதான். சரி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ இந்த 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 பகுதியில இருந்து 12 பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க, எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ். இப்போ பேசின 12 பேரும் முஸ்லீம்ஸ், ஓகேவா? அரப்ஸ். நீங்க குரூப்ல டூப் பாகிஸ்தான் கூட நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்தா 12 பேர்ல பாகிஸ்தான் இருக்கு. சரி, இதெல்லாம் காரணம் வேர் இஸ் அப்பாதுரை, வேர் இஸ் அமெரிக்கா? இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. இஸ்ரேல போன்னு சொல்லி உள்ள தள்ளி இஸ்ரேல் மேல போட்டு இப்போ இஸ்ரேல் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? யூஎஸ் தானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப யூஎஸ் எங்க போச்சு? நீங்க மற்ற பேர்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் வந்தது. சைனா மீடியேட்டட், இந்தியா மீடியேட்டட். 2 பேருமே பிரிக்ஸுக்கு வரேன்னு சொன்னாங்க. இது எல்லாமே மொத்தமா குப்பையில தூக்கி போட்டு 2 பேரும் ஒருத்தன் முட்டின்னு இருக்காங்கன்னா என்ன ரீசன்? ஸோ இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் there is only one country. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒத்துக்கலானாலும் நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் இந்த மொத்த பிரச்சனை அமளி துமளிக்கு காரணம் அமெரிக்கா தான், வேற யாரும் கிடையாது. ஸோ இப்ப இஸ்ரேலும் ஷாம்பிள்ஸ்ல இருக்கு. இவங்க எல்லாருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அடுத்த வரலாறு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பார்த்துருக்கணும்ல. நம்ம முதல்ல ஈரான் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஈரானை போய் நீங்க ஈரானுடைய தலைவரே போட்டீங்க. நிறைய தலைவர் இறந்துருக்காங்க போல. அதான் மொத்தமும் அங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போறாங்க. நீங்க எவ்வளவு பேரை சாவடிப்பீங்கன்ற கேள்விதான். அப்போ நான் என்ன சொல்றேன், அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், ஹமாஸ் செஞ்சது பெரிய தப்பு, மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயம். பாகிஸ்தான் நம்ம மேல அடிக்கடி செய்யறது தான் ஹமாஸ் அங்க செஞ்சது, ஓகேவா? அதுக்கு நாங்க யாரும் தப்புன்னு சொல்ல. ஆனா அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஆரம்பிச்ச அந்த போர் இருக்கு இல்லையா, அது எங்க நிறுத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. இன்னி வரைக்கும் தெரியல அவங்க. நீங்க கேட்கற மாதிரியே இந்த 12 நாடுகள் வேண்டுகோள் விடுத்திருக்குன்னா யூஎஸ் சொல்லி இருக்குமோ? யூஎஸ் டைரக்டா கேட்டா நம்ம தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லி யூஎஸ் முதல்ல கேட்டாங்க. அப்படியா? 4ஆம் தேதியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. யூஎஸ் முதல் 3 நாள்லயே முடிஞ்சு போச்சு. அவங்களோட ரேடார்லாம் அடிச்சாங்கல்ல, அந்த 10,000 கோடி ரூபாய் ரேடார் கத்தார்ல அடிச்சது, ஜோர்டன்ல இருந்த ரேடாரு எல்லாம் ஹை வேல்யூ டார்கெட்ஸ். அதே மாதிரி ரீஃபியூல் பண்ற ஃபிளைட்ஸ் எல்லாம் போச்சு. இப்ப அமெரிக்கன் பேஸ் எல்லாமே அடி. ஸோ இதை தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தது. என்னன்னா 3ஆவது நாள்ல இந்த எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போதான் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். ஸோ முதல்ல அமெரிக்கன் பேஸ்லாம் முடிஞ்ச பிறகு எங்க போவாங்க அப்படின்ற கேள்வியை கேட்கும் போது இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு, அமெரிக்கா ஜெயிச்சிச்சுன்னு நிறைய ரைட் அப்ஸ். உக்ரைனும் இப்படிதான் வந்தது. ஒரு புதுசாலாம் எதுவும் கிடையாது. ஏங்க உங்களுக்கு ஒருத்தங்க மேல பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா சொல்ல, எல்லாருக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம். ஆனா போர்னு வரும்போது பிடிச்சது வச்சு நீங்க ரன் பண்ண முடியாது. இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை ஒத்துக்கிட்டா மாத்திரம்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இதை காலகாலமா செய்வாங்க. டிராக்டர் கட்டி டேங்க் எழுத்த கதை ஞாபகம் இருக்கு உங்களுக்கு உக்ரைன்ல. அப்புறமா கோஸ்ட் ஆஃப் கியவ்னு ஒரு கேரக்டர் கொண்டு பண்ணாங்க. உக்ரைன் ஜெயிச்சிச்சுன்னு சொன்னாங்க. உக்ரைன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? அதே மாதிரிதான் இப்ப ஈரான் தோத்து போச்சுன்னு சொன்னது. நான் திரும்ப சொல்றேன், இப்படிதான் வரும். உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா ஈரான் இஸ் அலிகேட்டர். அட்லீஸ்ட் இப்பயாவது பேச்சுவார்த்தை தொடங்குமா? ஏன்னா 12 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட அவங்க வேண்டுகோள் எடுக்கிறாங்கன்னா என்னால முடியல, சரண்டர் ஆகிற மாதிரி தான். இப்ப இதுக்காவது செவி சாய்க்குமா ஈரானு? அமெரிக்கா அடுத்தது அணு ஆயுதம் போட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட நியூஸ் பேப்பர்லாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட விங்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதோட ஒரு மீடியா விங்கா தான் நீங்க அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும். மாத்திலாம் எடுத்துக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் லைக் தட். ஸோ இண்டிபெண்ட்னு ஒரு இது இருக்கு. அவங்க WHO எது
அமெரிக்கா ஃபண்ட் பண்ண மாட்டேன்னு துட்டு இல்லை நான் வரல மொத்தம் மூடிட்டு போறேன்னு சொல்ற அதே ஆர்கனைசேஷன் இப்ப சொல்லுது அணு ஆயுதம் போட்டால் என்ன நடக்குமோ அதுக்கு பின்னாடி எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்கான வெள்ளோட்டத்தை WHO பார்த்து கொண்டிருக்கிறது. ஸோ எதை வச்சு நீங்க அணு ஆயுதம் போடுவீங்க ஈரான் மேல? ஸோ இப்போ இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அதாவது நீங்க வந்து ஒரு நாட்டை என்ன வேணா பண்ணலாம், யூ கேன் ஹாவ் த ரைட்ஸ் ஆஃப் பிளேயிங் காட் அப்படின்றது வந்து உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து பண்ணக்கூடாது. இங்க வந்து அமெரிக்காவோட பேஸ் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இதுல ரெண்டே ஆப்ஷன் இப்ப இருக்கு. ஈரான் இப்ப வந்து இந்த 12 நாடுகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இப்ப இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்களா பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அட்டாக்க வந்து அப்ப ஈரான் வந்து இவங்கள்ட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க? இது பண்ணா நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் ஈரான் என்ன சொல்லும்? ரீஜனல் சாவர்னிட்டியை முதல்ல மீட் எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்கன் பேஸ் தான் இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு சுயமா ஆர்மி கிடையாது. ஓகேவா? சவுதி அரேபியா பிகம் 51st ஸ்டேட் ஆஃப் யூஎஸ். 1945ல யூஎஸ்எஸ் ஒரு போர்க்கப்பல்ல இவங்க 2 பேரும் வந்து பேசி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியும் சவுதி அரேபியா ராஜாவும் பேசும்போது 51 ஸ்டேட்டா மாறிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ராணுவமே அவங்க கண்ட்ரோல். அப்போ இவங்க கண்ட்ரோல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ மொத்தமும் எல்லா இடத்துலையும் இவங்களோட ராணுவம் தான் இருக்கு. ஆயிலுக்கு ப்ரொடெக்ஷன், ஆயில டாலர்ல விற்கணும். அது மாறுமா? அதெல்லாம் சொல்றேன். இப்ப நீங்க இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல்னு புரியுதா? அவன் நிறுத்த மாட்டான். அவன் ஏன் வெளில போக மாட்டான்னா அவன் வந்து இங்க வந்து நான் ஆயில் ஹீமோனியை காப்பாத்துவேன்னு சொல்லுவான். இவ்வளவு போருமே ஆயிலுக்காக தான் சொல்றேன், டாலருக்காக தான் போர் போயிட்டு இருக்கு. ஸோ இது தொடங்க நேரத்தில் தான் போய் முட்டும். ஸோ இப்போ இது வந்து சப்போஸ் நீங்க அணு ஆயுதம் போடுறீங்க, அந்த ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு எடுத்து பேசுவோமே. அணு ஆயுதம் போடுறாங்க, ஈரானுக்குள்ள இருந்து ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிற IRGC 100 ஆர்கனைசேஷனா உடையுது. ஈரானுக்குள்ள இருக்கிறது ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குரூப்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு வேற ஒரு நாடுகள் வந்து பேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஷஹீத் ட்ரோன் நெக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நீங்க யார் காலரை பிடிப்பீங்க? முடிஞ்சு போச்சா? ஸோ இங்க ஒரே வழி வந்து அமெரிக்கா வந்து இந்த இடத்த விட்டு போறதை தவிர வேற எந்த வழியும் இப்ப இந்த நாடுகள்ல இருக்கிற அமைதி திருவதற்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. அப்படி மீறி போச்சுனாலும் ஒரு மனித குலத்திற்கு எதிரான இன்னொரு செயல் 1945ல செஞ்ச செயலை திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். ட்ரம்ப் வந்து இப்ப எல்லாத்தையும் அவர் குற்றச்சாட்டு பண்றாரு. லைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே குற்றச்சாட்டு, நாட்டோ வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவர் முன்னாடியே அவங்கள்ட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணாதனால தான் கேட்கிறேன். நீங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறது இதுதான். ட்ரம்ப் யாரையுமே கன்சல்ட் பண்றது இல்லை. ட்ரம்ப் யாரையுமே கன்சல்ட் பண்ணல. அவங்க ஊர்லயாவது கேட்கறாங்களா? கிடையாது. நீங்க பாவப்பட்ட யாருன்னா செக்ரட்டரிஸ், அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அந்த அபிஷியல்ஸ்லாம் நேற்று துளசி கபார் அவங்கள போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. அவங்க மேல கேள்வி கேட்கறாங்க. ஈரான் உண்மையிலேயே அணு ஆயுதம் வைத்திருந்ததா அப்படின்னா இல்ல. த்ரெட்டா இமினன்ட் த்ரெட் இருக்கா யூஎஸ்க்கு? இல்ல. இமினன்ட் த்ரெட் யாரு வந்து இமினன்ட் த்ரெட் அப்படின்னு கணிக்க முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் கணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே அவங்களால பதில் சொல்ல முடியல. எல்லாத்துலயும் ஹெக்ஸத்லாம் பாவம், உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா he never consulted anyone. அதாவது ஜனவரி மாசம் 2025ல இருந்து இன்னி வரைக்கும் இஸ் ஆன் இஸ் ஓன். இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் பவரை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த போர் அப்படிதான் இருந்தது. இஸ்ரேல் ஆரம்பிக்க வச்சாரு, இஸ்ரேல் காலி. இப்ப அதாவது நரேட்டிவ் எவ்வளவுனா சொல்லாங்க, இருக்கிற விஷயம் இந்த போர் தெரியும், யதார்த்தம் அவ்வளவுதான். அதே மாதிரி பிடிக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். அது இப்ப எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நான் வேற மாதிரி சொல்லிட்டு போவேன். அது பர்சனல் திங்ஸ். பட் when you are reporting something you have to tell the truth. யுக்ரைன் ஜெயிக்கும்னு சொன்னவங்க, ரைட் அப் எழுதினவங்க, அமெரிக்கா ஜெயிச்சிச்சு சொன்னவங்க இப்ப எங்க மூஞ்சி எடுத்து போய் வச்சுப்பாங்க? இல்ல அந்த வார்ல இருந்தே இந்த பிரச்சனை தாங்க. அந்த வாரம் ஆயில் பிரச்சனை தான். அதுல இருந்தே இன்னும் திருந்தலையே அமெரிக்கா. அதுலயே ஆல்ரெடி அவங்க வந்து ஹேண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ரஷ்யா தான் கிட்டத்தட்ட வின் பண்ற மாதிரி. இந்த இடத்துல நிறைய பேஸ் இருந்தது இல்ல, அதை நம்பிதான் போயிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்றேன், உக்ரைன்ல பேஸ் இருந்தாலும் இதான் நடந்திருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமான விளைவுகளை ரஷ்யா கொடுத்துருக்கும். ஈரானே உங்களால தாங்க முடியல. இன்னும் ஈரானுக்கு பின்னாடி யாரு இருக்கு? நான் ஒன்னு சொல்றேன், உக்ரைன் பின்னாடி 20 பேர் இருக்காங்க. ரஷ்யா தனியா தான் இருக்காங்க. வேற எந்த நாடும் அங்க போல. உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு எந்த ஒரு நாடும், இந்தியாவோ சைனாவோ வெளிப்படையா போல. ஆனா வெளிப்படையா உக்ரைன் சப்போர்ட் பண்றாங்கல்ல இவ்வளவு நாடுகள். சரி, அதே ஈக்குவேஷன் இந்த பக்கம் திருப்பு. உக்ரைனுக்கு நீ சப்போர்ட் பண்றல,
அதே மாதிரி நான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றேன், ஒரு 10 பேர் இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களால என்ன பண்ண முடியும்? ரஷ்யா சைனா ஆல்ரெடி இறங்கிட்டாங்கல்ல, எங்க இறங்குனாங்க? வெளிப்படையா வரல. அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், அதான் சொல்றேன், வெளிப்படையா வராத போதே நீங்க இவ்வளோ, அதாவது who asked you to play the godன்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். கேள்வியை வந்து ரொம்ப சிம்பிளா நான் வைக்கிறேன். நீங்க உக்ரைனுக்கு 20 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, ஆயுதம் கொடுக்குறீங்க, அங்க உக்ரைன் மக்கள் அப்பாவி மக்கள் சாகுறாங்க. உக்ரைன்ல ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்ட மக்கள், பொதுமக்களை பைப்புல, நான் சொல்றது இது இருக்குல்ல, என்ன சிக்னல் போஸ்ட்ல ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சப்ஜீரோ டெம்பரேச்சர்ல பிளாஸ்டிக் டேப் வச்சு சுத்தி வெர்ச்சியா சாவிடான்னு சொல்லி விடுறாங்க. இதெல்லாம் வார் கிரைம்ல வராத? ஜெலன்ஸ்கி பண்ணா தப்பு இல்ல. புட்டின் குழந்தைங்களை கத்திட்டாருனாரு. குழந்தைங்க கத்துறது எந்த ஊர்லன்னு நீங்க பாருங்க. இப்ப முதல்ல அதை மறைக்கிறதுக்கு இவ்வளவு குழந்தைங்களை சாவடிப்பீங்க நீங்க? 175 பேர் எந்த ஊர்ல, எந்த கணக்குல நீங்க எழுதுவீங்க? இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்துங்க நீங்க? உங்களுக்கு ஒரு கண்ட்ரி பிடிக்கல, நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன், நீங்க யார் வேணா இது பண்ணலாம். நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும் போது அது தெரியும். நான் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரும், நான் சொல்லும் போது கஷ்டமாவும் இருக்கும். இது செய்ய ட்ரை பண்ணாங்க 1971, ஞாபகம் வச்சுக்கோங்க. 99ல ட்ரை பண்ணாங்க. ஏன் ஆபரேஷன் சிந்தூர்ல ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கும் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 10வது வீடு 10 எரியுதுன்னு இது பண்ணாதீங்க. 9 வீடு தான் இருக்கு நடுவுல. இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து எவனும் நல்லவன் எவனும் கெட்டவன் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து பேட்டர்ன் பாருங்க. 1947ல இருந்து இன்னி வரைக்கும் எவன் உதவிக்கு வந்தான்னு பாருங்க. ரஷ்யா மட்டும் தான் வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப இன்னொன்னு, அதே யூஎஸ் ஒட்டி இன்டெலிஜென்ஸோட ஹெட் திரு துல்சி கபாட் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல அவங்க எப்படி சொல்றேன், பாகிஸ்தான் தயாரிக்கிற நியூக்ளியர் நமக்கு ஆபத்தா, யூஎஸ் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. என்ன அதோட பின்னணி என்ன? அந்த கேள்வி நான் திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறேன். 1998ஆம் வருஷம் மே மாசம் 12ஆம் தேதி நாம வந்து ஆபரேஷன் சக்தின்ற பேர்ல நம்மளுடைய அணு ஆயுத சோதனையை செய்தோம் வாஜ்பாய் அவர்கள் காலத்துல. அன்னைக்கு உடனே பில் கிளின்டன் அடுத்த நாள் வந்து மைக் முன்னாடி போய் எங்களை ஏமாத்திட்டாங்க, கண்ணில் மண்ணை தூவிட்டாங்க. உண்மையிலே மண்ணை தூவிட்டாங்க, மண்ணை தூவி தான் பண்ணோம், அழுதாங்கல்ல. இப்ப இந்தியா அணு ஆயுத சோதனை செய்யுதுன்னா ஒரு மாங்காய் மடையை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட அடுத்தது யாருக்கு செய்வான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாரு செய்வா? பாகிஸ்தான் தான் செய்வா. அந்த 16 நாள் கழிச்சு பாகிஸ்தான் அதே அணு ஆயுத செய்யும் போது சிஐஏ வாயை மூடிட்டு இருந்ததா இல்ல வேற வேலை பார்க்க போயிருந்ததா? நான் கேட்கறது இந்த கேள்வி வந்து சாமானிய ஒரு உலக குடிமகனா நான் கேட்கிறேன். இந்தியா செய்து உன் கண்ணை மண்ணை தூவி செஞ்சது. சோ நீ தான் உலக அமைதிக்காக எவனுமே அணு ஆயுதம் செய்யக்கூடாது, நீ ஈரான் மேல குண்டு போட்ட, கரெக்டா இல்லையா? சோ ஈரானுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கிறோ அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு வைக்கணுமா வைக்கக்கூடாதா? சோ இந்திய அணு ஆயுத சோதனை பண்ணிச்சு. 16வது நாள் தின்ன சோறு இல்ல, ஊர் முழுக்க பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்க, ஒரு நாடு வச்சிருக்கு. அந்த நாடு அணு ஆயுத சோதனை பண்ணுது 28, 29 அதே மே மாசம் 16 நாள். அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் தூங்க போயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணியிருந்தாங்களான்னு தான் கேட்கிறேன். அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு வந்து அப்படின்னு கேக்குறீங்களே, அப்ப அந்த அணு ஆயுதம் யார் கொடுத்ததுன்ற கேள்வியை நான் அன்னில இருந்து வச்சுட்டு இருக்கோம். நீ என்ன தயாரிக்க கூடாது, நீ இவ்வளவு பிரஷர் போட்ட, என் மேல சாங்ஷன்ஸ் போடுற. எப்படி சாங்ஷன் போற? பாகிஸ்தானோட சேர்த்து போடுற நீ சாங்ஷன்ஸ், இல்லையா? பாகிஸ்தானோட சேர்த்து போடுற நீ சாங்ஷன்ஸ். ஹவ் யூ கிளாரிஃபை திஸ்? உன் ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா உன் ஜனங்க எப்படின்னா நீ ஜெயிக்கிறதுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, நீ தோத்தினாதான் உன் மேல பழியை போட்டு வேற ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஃபாரின் பாலிசியில் எந்த சேஞ்சுமே கிடையாது, யார் மாறினாலும் ஒண்ணுதான். ஆமா, இன்னைக்கு நீங்க ட்ரம்ப் மேல வைக்கிற எல்லா விஷயத்தையும் வேற ஒருத்தர் வந்திருந்தாலும் இதே தான் வச்சிருப்பீங்க. ஆள் மாத்திரம் தான் மாறி இருப்பாங்க, ஒரு சேஞ்சும் வந்திருக்காது. இந்த நியூக்ளியர் வெப்பன் இருங்க, நான் முடிச்சிடுறேன், அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். சோ அப்ப பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் வந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல, அணு ஆயுதம் யார் கொடுத்தான்ற கேட்கிறேன் நான். பாகிஸ்தான் கிட்ட அதை செய்யறதுக்கான தகுதி துப்போ திராணியோ இல்லைன்னு நான் சொல்றேன். என்னோட வார்த்தை தரிமனா இருந்தாலும் அவ்வளவுதான். அதுதான் அவங்க ஏக்யூ கான் ப்ளூ பிரிண்ட்டை திருடி எடுத்துட்டு வந்தாரு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து, இன்ஜினியரா வேலை பார்க்கும் போது. 16 நாள் எல்லாம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. அதான் சொல்றேன், நீ கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான்ற மாதிரி எடுத்துக்கிட்டே தான் உண்டு. இல்லைன்னா கிரான் ஆயில்ஸ்ல எங்க என்னாச்சு? நீ ஏன் கதற? பாகிஸ்தான்ல கிரான் ஆயில்ஸ்ல அணு ஆயுதம் விருதுதா இல்லையான்றதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஈரான், நான் என்ன கேட்கிறேன், ஈரான்ல இஸ்வாஹான்ல போடுறதுக்கு நீ இவ்வளோ முனைப்பா செயல்பட்டிய செவ்வாழ கிரான் ஆயில்ஸ்ல அடிச்சோன்னா ஏன் கழுகு மூக்குல ஏன் வேர்த்துது? ஆபரேஷன் சிந்தூர்ல அடிச்ச உடனே எதுக்கு நீ வந்து எந்த கெமிக்கல் போட்டா அந்த இடத்துல அடங்கும்னு சொல்லி ஈஜிப்ட்ல இருந்து கொண்டு வந்து கொட்டினதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்து கொட்டினீங்க?
அது யாருக்காக வச்சிருந்தீங்க? ஏன் இப்ப பயப்படுறாங்க? அதான் நான் என்ன கேட்கிறேன், யாருக்காக வச்சிருந்தா அது? நீ அது முதல்ல பதில் சொல்லு. என் பக்கத்து வீட்டுல இருக்குது, நீ யார வேணா அடி, ஆனா அது எங்க இருந்தது? அவங்க எப்பேற்பட்டவங்க? அபிநந்தன் வர்தமானனை சுட்டு, அதாவது அபிநந்தன் வர்தமானன் முதல்ல சுட்டாரு, இன்னொரு விமானம் இவரை சுட்டுது. இந்த விமானம் வந்து ஒரு மாருதி ஆம்னி வண்டின்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்து 90 மாடல். இன்னொரு வண்டி வந்து வச்சதுல அது இன்னோவா மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டும். அந்த அந்த F-16 இருக்கு இல்லையா, அந்த அந்த F-16 எதுக்காக கொடுக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு? அது யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணீங்க? அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குதா? சோ இப்படி பண்றவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னு இந்த ஏதாவது இருக்கா? சோ அப்ப நீங்க எந்த விதத்துல நீங்க உலகம் முழுக்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா இல்லையா? சோ பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சாவகாசமா தெரியுதா? ஈரான் நான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல, ஈரானோட செய்கைகள்லாம் சப்போர்ட் பண்ணல. ஆனா சர்வதேச விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அது வந்து எல்லாருக்குமே நீங்க ஒண்ணா வைங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அமெரிக்காவுக்கும் சேர்த்து தான் பொருந்தும். இன்னைக்கு நம்ம அந்த கேள்வி கேட்கலன்னா நாளைக்கு நமக்கு நடக்கும் போது எவனும் கேட்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளவு பேசிட்டு கத்துறோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கும் இது நடக்கும். ஏன்னா 71 நடக்க ட்ரை பண்ணுச்சு, 99 நடக்க ட்ரை பண்ணுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போன வருஷம் நடந்திருக்கும். அந்த விமானங்களை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அடிச்சு தம்சம் பண்ணதுனால தரையை வச்சு தேய்ச்சிட்டோம், அவ்வளவுதான். இல்லைன்னா அது வார் கொஞ்சம் ப்ரொலாங் ஆயிருக்கும். அதுக்காக தான் அவர் அவ்வளவு மறைக்கிறதுக்கு 80 தடவை சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நான் தான் நிறுத்தினேன், அணு ஆயுதத்தை நமக்கு இது பண்ணணும், போற மாதிரி இருக்கும். அணு ஆயுதம் போற மாதிரி இருக்குன்னா அணு ஆயுதம் எவன் கொடுத்தான்ற கேள்வி தான் நான் அப்போதுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அவனுக்கு அணு ஆயுதம் வச்சுக்க தகுதி இருக்கா முதல்ல? இப்ப அவங்க நாடகம்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சோ, வெளுத்து போயிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், ஈரான் மீது வைக்கின்ற அதே குற்றச்சாட்டை நீங்கள் ஏன் பாகிஸ்தான் மீது இவ்வளவு நாள் வைக்கலன்ற கேள்விதான் கேட்கிறேன். ஒசாமா பின் லாடன் எந்த ஊர்ல இருந்தோம்? பாகிஸ்தான்ல. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஊர் முழுக்க நீங்க எல்லா இடத்துலயும் தேடினீங்க. 3 நாட குட்டிசவர் ஆக்கிட்டீங்க. உண்மையில சொல்ல போனா ஆக்கிட்டீங்களா இல்லையா? பாகிஸ்தான்ல தான் இருந்த பாகிஸ்தான் ஏன் இன்னும் அப்படியே நிக்குது? பாகிஸ்தானுக்கு உதவிகள் வாரி வாரி வழங்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எப்படிங்க இன்னும் அவங்க கிட்ட இருக்கு? சப்போர்ட் ஆஃப் அமெரிக்கா தான். ஆமா. ஏங்க நீங்க இஸ்ரேலுக்கு வைக்கிறீங்க, நான் இன்னும் சொல்றேன், இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ்க்கும் நாமளும் எல்லாருமே நியூட்ரலா தான் இருக்கோம், ஓகேவா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, இஸ்ரேலுக்கு தான் அந்த இடம் சொந்தம், ஜெருசலம்ல கேபிட்டல் மாத்திரன்னு சொன்னல, சொன்னியே இதே ட்ரம்ப் சொன்னாரா இல்லையா? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எவங்கிட்ட போகும்? இந்த கேள்வி கேட்கணுமா நம்ம? கொஞ்சமா அந்த நாட்டுப்பற்றோட இந்த கேள்வியை நீங்க ட்ரம்ப பார்த்து கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க அமெரிக்காவுடைய என்ன சொல்றது ஆதரவு, விசுவாசம், வீரம், அப்புறம் விவேகம் எல்லா அஜித் படமும் எடுத்துக்குங்க. ஆனா இந்த விசுவாசத்தை இந்தியா மேல வச்சு முதல்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இஸ்ரேலுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன் லேண்ட 2ஆவோ 1ஆவோ இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், நீ இவ்வளவு மல்லு கட்டுறியே. பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை இன்னி வரைக்கும் எப்படி பாகிஸ்தான் விட்டு கொடுத்துட்டு இருக்க? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் தான் இன்னி வரைக்கும் நீ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எப்படி நீ என் ஃப்ரெண்ட் ஆவான்னு கேட்கணும். இதை கேட்கணுமா கேட்க கூடாது? கண்டிப்பா. இதை கேட்காம, இதை பத்தி பேசவே பேசாம நீங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றதுன்றது முட்டாள்தனம். அவனுக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் முதல்ல. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனால பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது இன்னைக்கு மொத்தம் அமெரிக்காவுக்கு தெரியலங்க. அமெரிக்காவுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா உண்மையும் தெரியும், ஓகேவா? we are not identifying elephant in the room. இது டைனோசரே இருக்குது ரூமுக்குள்ள, தெரியலன்னு நடிக்கிறவன ஒண்ணும் பண்ண முடியாது. பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொடுத்தது யாருன்னு முதல்ல பாருங்க, அவ்வளவுதான். அதுக்காக நான் கிழக்கு பக்கம் இருக்கிறவன் நல்லவன் சொல்ல, அந்த பக்கமும் த்ரெட் இருக்கு. அவன் 6வது தலைமுறை விமானம் செஞ்சுட்டான். நீ ஏன் F-35 என்கிட்ட வாங்கலன்னு நாட்டு விட்டு பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இன்ஜின் கொடுக்கல, இன்னும் ஞாபகம் வச்சுங்க, அதையும் ஞாபகம் வச்சுங்க. நண்பன்னா இன்ஜின் கொடுக்கணும்ல, நான் சொல்றேன் வராது, 1 2 கொடுப்பானுங்க, அவ்வளவுதான். மேக்சிமம் போச்சுன்னா பேருக்குன்னு, முக்கியமான டைம்ல அதுவும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து வைக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வு நம்முடைய ஜெயின் சார்.